ஹாய், படிப்பு யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 2A கொஸ்டின் இருக்கு இல்லையா? இன்னைக்கு குரூப் 2A கொஸ்டின் நடந்துச்சு இல்லையா? அந்த தேர்வுக்கான வினா விடையை தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் பார்த்துருவோம், அதுக்கடுத்து மற்ற இதெல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு உடனே முன்னாடியே தெரியும். ஐன்னா என்ன? தலைவன். ஐ என்றால் என்ன கொடுத்துருப்பாங்க? நுண்மை அப்படிங்கிறது சரியான விடை. சரிங்களா? அடுத்து ஐனா தலைவன் சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை பலகை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்க ஓ அப்படின்னா கொன்றை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பூமி. நூ அப்படின்னா என்ன அப்படின்னா யானை. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 1 4 2 இதுதான் ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரியது. இது நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸ்கூல் புக்கில் இருந்தது மட்டும் இல்லாமல் மற்ற வெளியிலிருந்து இருக்கக்கூடியதும் தெளிவாக பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோல், கோல், அடுத்து கோல். சரிங்களா? 3 கோல் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கோளுக்கான சரியான விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தானா, இந்த கோளுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா அழகு. அடுத்து சிறப்புலகரம் வந்திருக்க கோளுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வலுவழுப்பு. வலுவழுப்பு அப்படிங்கிறதா சரி. அப்ப இந்த கோளுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடையூறு. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி. சரிங்களா? அழகு, வலுவழுப்பு, இடையூறு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வியாழம், வியாழம். சிறப்பு லகரமும் பொது லகரமும் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சிறப்பு லகரமும் பொது லகரமும் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிறப்பு லகரம் வந்திருக்க வியாழத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? இதுவே வியாழம் அப்படிங்கிற பொது லகரம் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புலி. சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் ஆன்சர். பாம்பு, புலி அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? அடுத்து எஸ்டிஷியன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அழகு கலைஞர் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான இது. சரிங்களா? ஓகே. அடுத்து பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பிழைகளற்ற தொடர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா 3 இது கொடுத்துருக்காங்களா. இதுல சரியான பிழைகளற்ற தொடர் என்ன அப்படின்னா மட்டுவார் குழலி, மணித்தக்காளி பொரியல் செய்தால். சரிங்களா? இதுதான் பிழையற்ற தொடர். சரிங்களா? பிழையற்ற தொடர் அப்படின்னா இதுதான். பிழைகளற்ற தொடர் அப்படின்னா ஆன்சர் சி. இதுதான் சரியான விடை. மட்டுவார் குழலி, மணத்தக்காளி பொரியலை செய்தால் அப்படிங்கிறதா சரியானது. அடுத்து மரபு சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதுல மரபு சொல் பார்த்துருவோம். எலி என்ன பண்ணும்? எலிக்கு என்ன, அதாவது இளமை பெயர். ஒரு சைடு விலங்கு, இன்னொரு சைடு இளமை பெயர் கொடுத்துருக்காங்க. எலியோட இளமை பெயர் என்ன அப்படின்னா எலி குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 3. அப்ப யானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? யானை கன்று அப்படிங்கிறதா சரியான விடை. யானை கன்று. ஓகேங்களா? அடுத்து குதிரையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? குதிரை மரி. குதிரையோட இளமை பேர் என்ன அப்படின்னா மரி. நாயை பொறுத்த வரைக்கும் நாய்க்குரிய இளமை பெயர் என்ன அப்படின்னா குருளை. நாய்க்கான இளமை பேர் என்ன அப்படின்னா குருளை. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 2 1 இதுதான் ஆன்சர். ஆன்சர் சி. சரிங்களா? விலங்கு, விலங்கோட இளமை பேர். இது புதுசா இருக்கு இல்லையா, இதை நிறைய படிக்கணும். மரபு சொற்கள்ல இளமை பேர்கள் நிறைய படிக்கணும். ஸ்கூல் புக்கை தவிர வெளியிலையும் சேர்த்து படிக்கணும். அடுத்து கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேளார் அப்படின்னா இதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கேட்காதவர் அப்படிங்கிறதா மீனிங். கேளாதவர் அப்படிங்கிறதா மீனிங். சரிங்களா? இதுக்கான நேர்ச்சொல் கேளாதவர். அப்ப இதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? கேட்டார் அப்படிங்கிறதா வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? சி. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகலாது. அகலாது என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அகலாது அப்படிங்கிறது என்ன மீனிங்? நீங்காது அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்ப இதுக்கான இது மீனிங் நீங்காது. அப்ப இதுக்கான எதிர்ச்சொல் என்ன வரும்? எதிர்ச்சொல் என்ன வரணும்? அணுகாது. அணுகாது அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்து
இது ஒவ்வொரு தடையும் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ள பிரித்தெழுதுகளை கேட்டிருக்காங்க. இது கண்டெடுக்கப்பட்டுள்ள அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படிங்கிறதா சரியான விடை. ஏ ஆன்சர். கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து திருப்பியும் இன்னொரு பிரித்தெழுது கேட்டிருக்காங்க. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகற்காய் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? பாகு அல்லாத காய் தான் பாகற்காய் என மாறியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுதான் ஆன்சர். பாகு அல்லாத காய் பாகற்காய். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதுல என்ன கொடுத்திருக்காங்க? வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா எனும் கூற்றினை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கூற்றை யார் எழுதியிருப்பா? வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா. இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இது இந்த சைடு வந்து புலவர், இந்த சைடு வந்து அவங்க எழுதின புக்குக்கான இல்ல அவங்களோட சிறப்பு பெயரை கொடுத்திருக்காங்க. இதுல சிறப்பு பெயர் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கல அவங்களோட யார் அவங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சிறப்பு பெயர் ஒரு சைடு வந்து யார் அவங்க அப்படிங்கிற யார் அந்த புலவர்கள் அப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் புலவர் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா நக்கீரர். அப்ப 2. தற்கால அகத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா கா வெள்ளவராயன் அப்படிங்கிறவரை. சரிங்களா? 4. இலக்கண தாத்தா அப்படின்னு சொல்லி யார் அழைக்கிறோம் அப்படின்னா மேவி வேணுகோபாலன். இலக்கண தாத்தா அப்படின்னு அழைக்கிறது யார் அப்படின்னா மேவி வேணுகோபாலன். ஸ்லேடை மன்னன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது யார் அப்படின்னா கீவா ஜீவானந்தம். சரிங்களா? அப்ப 3. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 சரி 2 4 1 3. சரிங்களா? 2 4 1 3 தான் ஆன்சர். ஆன்சர் சி. ஓகேயா? அடுத்து ஆலாபனை. ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியா? ஆலாபனை நூலுக்கு தான் ஞானபீட விருது வந்து வாங்கியிருப்பாங்க. ஆலாபனை நூலுக்கு தான் ஞானபீட விருது வாங்கியிருப்பாங்க இல்லையா? இது யார் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகே. எதிர்த்த பகையை இளைத்தாய் போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெற்றுள்ள பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஊர்கூடி தேர்விழுத்தல், உறவாடி பகை கொடுத்த கதையாக, தனி மரமாய் காடாகுதல் இல்லை, உவர் நிலம் உட்கொதிமாறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உட்கொதிக்குமாறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பகை இளையாதை போல்தே கதித்து கலை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தனிமரம் காடாகதில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனிமரம் எப்பயுமே காடாகாது. அதுதான் இதுக்கான மீனிங். அடுத்து இது வந்து ஒரு பழமொழி. அடுத்து புலமை மிக்கவரை புலமை தெரிதல், புலமை மிக்கவர் கே புலனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலமை மிக்கவரை புலமை தெரிதல், புலமை மிக்கவர் கே புலனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பழமொழிக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, தவளை தன்வாயலை கெடும், பாம்பின் கால் பாம்பறியும், குலவித்தை கல்லாமல் அமையும், நிறைக்குடம் நீர் தழும்பாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான சரியான விடை. சரிங்களா? இந்த பழமொழிக்கான சரியான விடை என்ன அப்படின்னா பாம்பின் கால் பாம்பறியும். அடுத்து தன் தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் என் தீமை என்றே உணர்வதாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான பழமொழிக்கான விளக்கம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உறவாடி குடிக்கெடுத்தவர் கதையாக்க, ஆடு நனையுன்று ஓனாய் அழுததாம், ஆடு நனைதென்று ஓனாய் அழுததாம், ஆடு பகை குட்டி உறவு, ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படிங்கிறதா சரியான விடை. சரிங்களா? இந்த பழமொழிக்கான சரியான விளக்கம் இது அப்படின்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஓகே. அடுத்து உவமையாய் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? உடும்பு புடி போல, பசுமணி மரத்தாணி போல, மலரும் மனமும் போல, பகைவனை கண்ட பனி போல. சரிங்களா? சரி,
இதுக்கான சரியான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? சரியான விடை என்னன்னு பார்த்துருவோம். உடும்பு பிடி போல அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன சரியான விடை அப்படின்னா பொறுத்துக்கல உறுதி அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு 2. பசுமரத்து ஆணி போல, பசுமரத்து ஆணி எப்படி இருக்கும்? ஆழமா பதியும். அப்ப 3 ஆழமாக பதிதல் அப்படிங்கிறதா சரியான விடை 3. ஓகே. மலரும் மனமும் போல, மலரும் மனமும் போல, இதுக்கான சரியான இது என்ன அப்படின்னா இணைப்பிரியாமை 4. ஓகே. அடுத்து பகலவனை கண்ட பனி போல, பகலவனை கண்ட பனி அதாவது சூரியனை பார்த்த பனி என்ன பண்ணிரும்? விலகிடும். அப்ப விலகுதல் 1. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 3, 4, 1. சரிங்களா? அப்ப ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்து களம்பாலில் துளி நஞ்சு போல, களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற ஓமை தொடரை உணர்த்தும் கருப்பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா நன்மை, தீமை, நட்பு, உறவுலாம் ஆப்ஷன் இருக்கு. சரியான விடை என்ன அப்படின்னா தீமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. களம்பாலில் உள்ள களம்பாலில் துளி நஞ்சு போல, ஒரு கொஞ்சம் துளி நஞ்சு கூட பாலில் விழுந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாவே நச்சாயிரும். அப்படிதான் இதுக்கான மீனிங். சரிங்களா? தீமை அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஊமை தொடரின் பொருளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இடியோசை கேட்ட நாகம் போல, களம்பாலில் துளி நஞ்சு போல, மலைமுகம் காணா பயிர் போல, கல்மேல் எழுத்து போல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கான சரியான உவமை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இடியோசை கேட்ட நாகம் போல, இடியோசை கேட்ட நாகம் என்ன பண்ணும்? மிரட்சியாகும், பயப்படும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் 2. அடுத்து களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படின்னா, களம்பாலில் துளி நஞ்சுனா அதாவது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால்ல நஞ்சு சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாமே என்ன ஆயிரும்? தீமை அப்படின்றது முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து களம்பாலில் நஞ்சு இதாச்சுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், தீமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே தான் திருப்பி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா வன்மம் அப்படிங்கிறது சரியான விடை. சரிங்களா? வன்மம் அப்படின்னாலும் தீமை அப்படிங்கிறது தான் மீனிங். வன்மம் அப்படின்னாலும் தீமை. ஓகே. மலைமுகம் காணா பயிர் போல, மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா அதாவது தண்ணியே பார்க்காத ஒரு பயிர் என்னவா இருக்கும்? வாடி போயிருக்குமா? இப்ப வாடி போயிருக்கிறத என்ன சொல்லலாம்? ஏக்கம் அப்படின்னு சொல்லலாமா? ஏக்கம். அப்ப 4. அடுத்து கல்மேல் எழுத்து போல அப்படின்னா எப்பயுமே கல்மேல எழுத்து எப்படின்னா நிலைத்து தான் இருக்கும். கல் மேல ஒரு சிலையை செதுக்கிறோம், இல்ல கல் மேல ஏதாவது ஒண்ணு எழுதுனாலும் அது நிலைத்து இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம கூட செப்பேடுகள், சிற்பங்கள் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? கல்வெட்டுகள்லாம் பாக்குறோம் இல்லையா? இந்த கல்வெட்டு எப்பயுமே அழியாம இருக்குல்ல, இப்போ வரைக்குமே கண்டுபிடிச்சு நமக்கு இது பண்றோம் இல்லையா? அது மாதிரிதான் கல்மேல் எழுத்து வந்து நிலையா இருக்கும். அப்ப இது தான் ஆன்சர். அப்ப 2, 3, 4, 1 தான் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் சி. சரி, ஆன்சர் பி. பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மழை பெய்தால் நெல் விளையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் எவ்வகை வாக்கியம் என கண்டிருக்க. உணர்ச்சி வாக்கியமா, விளைவு வாக்கியமா, செய்தி வாக்கியமா, வினா வாக்கியமான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்ப நார்மல் ஸ்டேட்மெண்டா இருந்தா என்ன வாக்கியம்? செய்தி வாக்கியம். ஓகேங்களா? செய்தி வாக்கியம்ங்கிறதா சரி. ஆன்சர் சி. அடுத்து போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. இதுக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இதுல எது ஆன்சரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான சரியான விடையா வரும் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த போர்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சரா வச்சுக்கணும். இப்ப இதை ஆன்சரா வச்சுக்கிட்டு நம்ம கொஸ்டின் பார்க்கணும். அப்ப போர்கள் எவ்வாறு பழகுகின்றன, போர்கள் விளைவியாது, நாடுகள் எவற்றையெல்லாம் பாழாக்குகின்றன, எவை நாட்டை பாழாக்குகின்றன. இதுல அந்த போர்கள் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் எது வருது? எவை நாட்டை பாழாக்குகின்றன. இதுதானே ஆன்சரா வருது. அப்ப இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் டி தான் ஆன்சர். எவை நாட்டை பாழாக்குகின்றன. இதுதான் சரியான விடை. ஓகே. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயில் குவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம். சரிங்களா? ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயிலாக குவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அப்ப இதுக்கான சரியான இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இதுக்கு எது வந்து ஆன்சரா வச்சுக்கணும்?
ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழியிலிருந்து குயில் கூவி வந்தாலும் மயில் ஆடி வந்தாலும் மயங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுதான் ஆன்சரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டினா ஃபார்ம் பண்ணிடலாம். குயிலும் மயிலும் என்ன செய்யும், மயங்காதவர் யார், ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி எப்படி வரும், எதை கண்டு மயங்க மாட்டோம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் எதெல்லாம் கண்டு மயங்க மாட்டோம் அப்படின்னா ஆதிக்கம் செலுத்துகின்ற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும். அப்ப இதுதான் சரியான விடை. எதை கண்டு மயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, இதுதான் சரியான வினாவும் கூட. ஓகேயா, அடுத்து வினையால் அணையும் பெயரை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கற்றோர், வந்தனை, வந்தாயை, வந்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்தனை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கற்றோர் அப்படிங்கிறதுக்கு சரியான வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா படர்க்கை வினையால் அணையும் பெயர். சரிங்களா, தன்னிலை முன்னிலை படர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் தூரத்தில் இருக்கவங்களா அவங்கலாம் கற்றோர் அப்படின்னு சொல்றதுனால இது படர்க்கை வினையால் அணையும் பெயர். அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 2. வந்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. வந்தனை அப்படின்னா தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர், ஒரே ஒரு ஆளை பத்தி, அதாவது தான் வந்தனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப தான் அப்படிங்கிறது தன்மை வினையால் அணையும் பெயர் தான் கரெக்ட். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 4. வந்தாயை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து உயர்திணை வினையாளனையும் பெயர். சரிங்களா, உயர்திணை வினையாளனையும் பெயர், இதுதான் சரி. சரி, அப்ப உயர்திணை வந்து வினையாளனின் பெயரா சொல்றது தான் வந்தாயை அப்படிங்கிறது. சரிங்களா, அப்ப இதுக்கான ஆன்சரும் 3. வந்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னிலை, முன்னாடி இருக்க ஒரு ஆளை பத்தி சொல்றது. நீ வந்தனை அப்படின்னு சொல்லி முன்னிலை ஒருமை ஒருத்தரை பத்தி சொல்றது வினையாளனையும் பெயர். அப்ப இது 1. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 4, 3, 1. அப்ப இதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி. சரிங்களா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்த்துருவோம். சரிங்க, என கூறினான், காணாது சென்றான், இனிது பேசினாய், படிக்க வேண்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் எனக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, இதுக்கான சரியான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினை எச்சம். என கூறினான் அப்படிங்கிறது ஒரு செயல். சரிங்களா, ஒரு வினை வந்திருக்கு. கூறினான் அப்படிங்கிறது ஒரு வினை வந்திருக்கு, ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினை வந்திருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்னது, வினை எச்சம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2. காணாது சென்றான், காணாது இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறை வினையெச்சம். கண்டு சென்றான் அப்படிங்கிறது வந்து டைரக்டாவே வினையெச்சமாவே வந்திருக்கும். காணாது அப்படிங்கிறது எதிர்மறை. சரிங்களா, அப்ப இது எதிர்மறை வினையேற்றம் அப்படிங்கிறது தான் சரி. அப்ப 4. இனிது பேசினாய், இனிது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பா சொல்றது. சரிங்களா, இனிது அப்படிங்கிறது ஒரு குறிப்பா சொல்றது. அப்ப இனிது பேசினாய், இனிது அப்படிங்கிறது ஒரு வினையேற்றம், இனிது பேசினாய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு வினையேற்றம். அப்ப இது 1. படிக்க வேண்டும் அப்படிங்கிற படிக்க வேண்டுகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப படிக்க வேண்டுகின்றான் அப்படின்னா இப்ப நடக்கிறது. சரிங்களா, நிகழ்காலத்தில் நடக்குது. அப்ப இது நிகழ்கால வினையெச்சம். அப்ப 3. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 4, 1, 3. ஆன்சர் டி. ஓகேங்களா, அடுத்து பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொழிலாகு பெயர், கருவியாகு பெயர், பொருளாகு பெயர், காரியவாக்கு பெயர் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா, இத சரியான விடை என்ன அப்படின்னா காரியவாக்கு பெயர். காரியவாக்கு பெயருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பைங்கூழ் வளர்ந்தது, பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அதுதான் காரியவாக்கு பெயர். இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்ப இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா காரியவாக்கு பெயருக்கு இதுதான் ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொன்னி, மன்னக்கத்தி, மூவட்டையாள், திணித்தோழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கான சரியான இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன இடத்துல வரும், எப்படி சினையா வருமா, பொருளா வருமா, காலமா வருமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொன்னி அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னா பொருளால் வரும் பெயர். பொன்னி அப்படிங்கிறது பொருளால் வரக்கூடிய பெயர் தான் பொன்னி. அப்போ 3. மன்னக்கத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடத்தால் வரும் பெயர். மண் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்க இல்லையா, இடத்தால் வரும் பெயர் 1. மூவட்டையாள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மூவட்டையாள் அப்படிங்கிறது என்ன குறிக்கும் அப்படின்னா காலத்தை குறிக்கும், முக்காலத்தையும் குறிக்கும் போல. சரிங்களா, அப்ப 4.
திணித்தேலி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. திணித்தேலி அப்படிங்கிறது சினையால் வரும் பெயர். அப்போ 2. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3 1 4 2. ஓகேங்களா, 3 1 4 2 அப்படிங்கிறது ஆன்சர் ஏ. ஓகேயா. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விரிந்து ஆயினும் உவக்கும் அள்ளில் வரின் அப்படின்னு சஃபலாக இருக்குது. சரிங்களா, இதில் சரியானது அல்லாயினும் விருந்து வரின் உவக்கும் விருந்து ஆயினும் வாரின் அள்ளில் வரின் ஆயினும் உவக்கும் விருந்து உவக்கும் ஆயினும் அள்ளில் வாரின். இது எல்லாமே சப்ளை இருக்குது. அப்போ இதுக்கான சரியான பொருள் இருக்கக்கூடிய ஒரு வரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சொற்றொடரான சரியான ஒழுங்கான சொல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்லாயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படிங்கிறதா சரியானது. சரிங்களா, அல்லாயினும் விருந்து வரின் உவக்கும், இதுதான் சரியான சொற்றொடர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவு கற்றான் உற்றான் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து கற்றான் பிணியளவும் காலம் உற்றான் அளவும் செயல் கருதி. 2வது உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு வந்திருக்கு. காலமும் பிணியளவும் உற்றான் கற்றான் கருதி செயல் அளவும், பிணியளவும் கருதி செயல் காலமும் கற்றான் அளவும் உற்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தின சரியானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி. அதாவது என்னன்னா உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறது தான் சரியானது. இது ஒரு குறளுக்கான வர்றது. அடுத்து வெள் என்ற வேறு சொல்லின் வினையாளனின் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, வெள் அப்படின்னா என்ன வந்திருக்கணும், வெள்ளுக்கான வினையாளனின் பெயர் என்ன, அப்படிங்கிற இதோட முடிஞ்சிருக்கும், வீதியோட முடிஞ்சிருக்கணும். வென்றவன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, அடுத்து உருக்கன் அப்படின்னு சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உரு அப்படிங்கிறது தான் சரியானது. சரியா, கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கா அப்படின்னா என்னது, துலாக்கோல் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னா துலாக்கோல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்து சரியாக பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பை, அச்சம், பா, தொண்டி, மா, மேலிடை, மெய், மலடு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல சரியான பொருள் இருக்கக்கூடிய ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மை, மலடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 42 மட்டும் படிச்சா பத்தாது, எக்ஸ்ட்ராவும் சேர்த்து படிக்கணும். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒளி வேறுபாடு அடைந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளி, வெள்ளி, வெள்ளி, வெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லகர வேறுபாடு பார்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கான இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல ஒளி வேறுபாடு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வெளி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழி அப்படிங்கிறதா சரியான விடை 3. வெள்ளி, இது என்ன வந்திருக்கு அப்படின்னா வெள்ளி அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா சிற்றோலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை 4. வெள்ளி பொது லகரம் வந்திருக்கு. சரிங்களா, பொது லகரம் வந்திருக்கு. வெள்ளி அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன, அறிவின்மை அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். சரிங்களா, இதிலே வெளி அதாவது பொது லகரம் வந்திருக்கு. பொது லகரத்துல வெளி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது ஆகாயம். சரிங்களா, விண்வெளி அப்படின்லாம் எழுதுவோம் இல்லையா, அது சரி. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 3 4 1 2. இதுக்கான சரியான விடை 3 4 1 2, ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நண்டு வகை, மீன் வகை, இறால் வகை, நத்தை வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல சரியான விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நத்தை வகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. நாட்டிலஸ் அப்படின்னா நத்தை வகை. அடுத்து ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ராலஜி இதுக்கான சரியான விடை நுண்கலை, கவின்கலை, உணவுக்கலை, கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கான சரியான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உணவுக்கலை. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுக்கான உணவுக்கலை அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகே. அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்தாரை பொன் போல் பொதித்து வைத்தது போன்ற உலகத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொறுத்தாரை பொன்
பொறுத்தாரை பொன்னை பொதித்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாம் சரியான சந்திப்பிழை இல்லாத சொல்ல கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சந்திப்பிழையற்ற சொல் பொறுத்தாரை பொன்னை பொதித்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். பி தான் ஆன்சர். சரிங்களா, பி தான் சரியான சந்திப்பிழை இல்லாத ஒரு சொல், சந்திப்பிழை அற்ற சொல். ஓகேயா. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆலை, அருகம்புல், உலை, ஆண்மான். இதில் கௌதரி, இதழ் அப்படின்னா கௌதாரி, உலைனா தீநாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல தவறான இது எப்படி என்ன அப்படின்னா மற்ற எல்லாமே சரியானது. சரிங்களா, பொருந்தாத இணை மற்ற எல்லாமே சரியான இணை. ஊளை அப்படின்னா தீநாற்றம் அப்படிங்கிறது தவறு. சரிங்களா, ஊளை அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து பிழையான இணையை கண்டறிக. இதுல பிழையான இணை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அழகம் அப்படின்னா பன்றி முள் அப்படிங்கிறது சரி. அளவன் அப்படின்னா ஆண் நண்டு அப்படிங்கிறதும் சரி. அகலம் அப்படிங்கிறது யானை திப்பிலி அப்படிங்கிறதும் சரி. அலாத்தி அப்படிங்கிறது நெய்தல் நிலப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. அப்ப இதுதான் ஆன்சர். பிழையான இணை, பிழையான இணை எது அப்படின்னா இதுதான் பிழையான இணை. சரிங்களா, இது தவறு. ஓகே. அடுத்து நிலமடந்தை. ஓகே, நிலமடந்தை கிளிலொழுகும் அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேயா. அடுத்து தொல்காப்பியர் வைப்பு முறைப்படி முல்லையோ நீதி நூல் முறைப்படி குறிஞ்சியோ முதல் இடம் பெறாமல் மருதத்தினை முதலில் வைத்து பாடி எட்டு தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நீதி நூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தினையை முதலில் வைத்து பாடிய எட்டு தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஐங்குறு நூறு அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேங்களா. அடுத்து மாதமே சித்திரை மணியே பத்திரை உங்களை கண்களை தழுவும் நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்? மாதமே சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களுக்கு தழுவுகின்ற நித்தரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் அண்ணா. இந்த அடுக்குமொழியில பேசுறது எல்லாமே அறிஞர் அண்ணா தான் பேசுவோம். சரிங்களா, அடுக்குமொழி சொல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, இது எல்லாமே இதுல தான் வரும். ஓகே. அடுத்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, எஸ்டாக்கு எந்த இதுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கியிருப்பார் அப்படின்னா சஞ்சாரம் அப்படிங்கிற நூலுக்காக தான் எஸ்டா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. எஸ் ராமகிருஷ்ணன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அணுக்கம், உண்ணி, ஏனம், கரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அணுக்கம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா, உண்ணி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா குதிரை. உண்ணி அப்படின்னா குதிரை. ஏனம் அப்படின்னா மான். கரா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் முதலை. அப்ப அணுக்கம்னா பாம்பு, உண்ணி அப்படின்னா குதிரை, ஏனம் அப்படின்னா மான், கரம் அப்படின்னா ஆண் முதலை. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 1, 4, 2. ஆன்சர் பி. ஓகேங்களா, ஆன்சர் பி தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்து பழமொழியை நிறைவு செய்க. பழமொழியை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாழ்கின்றதும் கெடுகின்றதும் டேஷ். வாழ்கின்றதும் கெடுகின்றதும் டேஷ். கையாலே, மனிதனாலே, வாயினாலே, எண்ணத்தினாலே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுல சரியான இது என்ன அப்படின்னா வாழ்கின்றது கெடுகின்றதும் வாயாலே அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அப்ப இதுதான் ஆன்சர். வாழ்கின்றதும் கெடுகின்றதும் வாயாலே அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து அப்படின்னா பேசும் புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மூனையை கண்டுபிடிக்கணும். மூனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. சரிங்களா, அப்ப முதல் எழுத்து எந்தெந்த இடத்துல ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல போ அப்படிங்கிறது வந்திருக்கு, இங்கேயும் போ அப்படிங்கிறது வந்திருக்கு, பூ அப்படிங்கிறது வந்திருக்கு, இங்கே போ அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப பாவரிசையில பே வந்திருக்கு, போ வந்திருக்கு, பூ வந்திருக்கு, பே வந்திருக்கு. அப்ப இதுல 1, 2, 3, 4
4மே வந்துருச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம்? முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இது முற்று. முற்று மோனை அப்படிங்கிறது சரியான விடை. சரிங்களா? அடுத்து, ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மூனை சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஞானச்சுடர், ஞானத்தமிழ். சரிங்களா? ஞானச்சுடர் விளக்கு அப்படின்றதும் ஞானத்தமிழ் அப்படிங்கிறது தான் இது சரியான விடை. அப்ப ஆன்சர் டி, ஞான விளக்கு, ஞானச்சுடர் விளக்கு, ஞானத்தமிழ் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து, செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறை அறியாமை. இப்பாடல் அடியில் இடம்பெற்றுள்ள இயல்பு சொற்களை கண்டறிக. இயல்பு அப்படிங்கிறது கடைசியில் இருக்க சொல் வந்து ஒன்னா வர்ற மாதிரி. சரிங்களா? அப்ப கடைசியில் இருக்க சொல் வந்து ரெண்டுமே ஒரே ஒன்னா இருக்க மாதிரி எந்த சொல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மறாமை, அறியாமை. அதாவது மறாமை, அறியாமை அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே கடைசி எழுத்து மை அப்படிங்கிற விதியோட கரெக்டா அமைஞ்சிருக்கு. அப்ப கடைசி சொல் வந்து அமைஞ்சு கரெக்டா அமைஞ்சிருக்கிறது டி தான், மறாமையும் அறியாமையும் தான். ஆன்சர் டி. ஓகேயா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவன் கண்டன், கண்ட நாள், அவன் கண்டு வந்ததால், அதனை கண்டு வந்த மாணவர், இவள் கற்பித்தாள். சரிங்களா? அப்ப பிறவினை வாக்கியம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எழுவாய் வந்து ஒரு வேலையை செய்ய வைக்கிறது தான் பிறவினை. அப்ப இவள் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆன்சர் டி. சரிங்களா? இதுதான் பிறவினை வாக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்தாத சொல்லை கண்டிருக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன், சேர்க்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இதுல இக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா சரியானது, இக்கு வரல, அப்ப இதுதான் தவறானது. சரிங்களா? அதாவது என்ன, ஒற்று வரல இந்த இடத்துல, சந்திப்பிழை. அதாவது இக்கு வந்திருக்கணும், இக்கு வந்திருந்துச்சு, மேலேயே இக்கு வந்திருக்கு, அப்ப இதுதான் சரியான விடை. இது தவறு. அதனாலதான் இது பொருந்தாத சொல். சரிங்களா? அடுத்து, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, இக்குறளடியில் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அரண் எனப்படுவது இல்வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்வினை வாக்கியமா, செயற்பாட்டு வினை வாக்கியமா, பிறவினை வாக்கியமா, செய்வினை வாக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது என்ன வாக்கியம் அப்படின்னா, செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்கிறதா சரியான விடை. அரண் எனப்பட்டது, பட்டது அப்படின்னு வந்துட்டாலே அது செயற்பாட்டு வினை வாக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுத்துக, கண்டெழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிளி பழத்தை கொத்தி தின்றது, கிளி பழத்தை கொத்தி தின்றது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட். கிளி பழத்தை கொத்தி திங்கிறது நார்மலான ஸ்டேட்மெண்ட். அப்ப இது என்ன வாக்கியமா இருக்கும்? செய்தி வாக்கியம் அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து, பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பொறுத்துக பார்ப்போமா? கொழுந்து நட்டார் பொழுது சாய்ந்தது கார் பெய்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், வகுப்பு கலைந்தது. வகுப்பு கலைந்தது அப்படிங்கிறது என்ன ஆகு பெயர் அப்படின்னா, வகுப்பு அப்படிங்கிறது இடத்தை காமிக்கும். ஒன்றை குறிக்காமல் அதற்கு தொடர்பான வேறொன்றிற்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். அப்ப வகுப்பு கலைந்தது அப்படின்னா வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் கலைஞ்சாங்க. அது இடத்திற்கு ஆகி வராம அது என்ன ஆகி வந்திருக்கு? மக்கள், அதாவது பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அப்ப இது இடவாக்கு பெயர். ஃபர்ஸ்ட் ஒன்னு இடவாக்கு பெயர். கொழுந்து நட்டார், கொழுந்தா நட முடியுமா? சரிங்களா? என்ன கொழுந்து அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்கணும். சரிங்களா? கொழுந்து நட்டார் அப்படின்னா என்ன கொழுந்து, மறி கொழுந்தா என்னங்கிறது சொல்லியிருக்கணும். அப்ப இது என்ன ஆகு பெயரா வந்திருக்கணும்? சினையாகு பெயர். அப்ப 3. அடுத்து, பொழுது சாய்ந்தது. பொழுது அப்படிங்கிறது என்னது? காலத்தை குறிக்கும். அப்ப இது என்ன ஆகு பெயரா இருக்கும்? காலவாகு பெயர். அப்ப இதுக்கு ஆன்சர் 4. கார் பெய்தது. கார் அப்படிங்கிறது என்னது? பண்பை குறிக்கும். கார் பெய்தது அப்படின்னா மழை பெய்தது அப்படிங்கிறது. அப்ப இதுக்கான இது என்னன்னா பண்பாகு பெயர். அப்போ 1. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து, வேற்றுமை உறுப்பின் ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலை திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. சரிங்களா? வேற்றுமை உறுப்பை ஏற்கும் போது தன்மை முன்னிலை திரியும் பெயர்களை கண்டு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யான் அப்படிங்கிறது என்னவை குறிக்கும், எதை குறிக்கும் அப்படின்னா என். யான் அப்படின்னா என் அப்படிங்கிறது சரியானது. அப்ப 2. நீர் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா முன்னிலையில இருக்கவங்கள குறிக்கும். யாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம்.
அப்ப யாம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எம் அப்படிங்கிறத குறிக்கும். சரிங்களா? அப்ப இது 4. சரிங்களா? அடுத்து நீ அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா முன்னாடி இருக்கவங்கள சொல்லுவாமா, உன் அப்படிங்கிறது சரியானது. அப்ப இது 3. அப்ப 2 1 4 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 2 1 4 3. ஓகேங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி. ஓகே, அடுத்து ஓகே, அறுகோணம் என்றது எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடப்பெயரா, தொழிற்பெயரா, காலப்பெயரா, வடிவ பெயரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அறுகோணம் அப்படிங்கிறது என்ன பெயரா வரணும்? ஒரு வடிவ பெயரா வரும். சரிங்களா? அறுகோணம் அப்படிங்கிறது ஒரு வடிவ பெயர். அப்ப 6 கோணம் இருக்கிறது தான் அறுகோணம். வடிவ பெயர் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேயா? அடுத்து அகர வரிசையில் சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகர வரிசைன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய அகர வரிசை பார்த்துருவோமா? இது என்னன்னா காக்கா கிக்கி வரிசை. கா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கா வரிசையில ஃபர்ஸ்ட் கா, அடுத்து கா வரணும். காட்சி கூடம். சரி, காக்கா கி கூ வரணும். குங்குமம். குங்குமம்ங்கிறது சரி. அடுத்து கா வரிசை போயிட்டு சா வரிசை வந்துருச்சு. சா வரிசையில சாசா சிசு சூசு சே 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 அப்படிங்கிறது செந்தமிழ் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து சொல்லுருவம் அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். சரிங்களா? பி தான் சரியான விடை. ஆன்சர் பி. ஓகேங்களா? அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுல தாவரிசை கொடுத்துருங்க. தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தவ். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் தாவரிசையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா தீ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தின்னன் 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 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து துணி, அடுத்து தென்னை, அடுத்து தொட்டில். இதுதான் சரியான வரிசை. அப்ப ஆன்சர் சி. திண்ணை, துணி, தென்னை, தொட்டி அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? அடுத்து வீல் என்னும் வேர்ச்சொல்லை வினை எச்சம் கண்டறிக. வினை எச்சம் என்ன அப்படின்னா வீலோட வினை எச்சம் எதா இருக்கும் அப்படின்னா வீழ்ந்து அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? வீழ்ந்த அப்படின்னா பெயரெச்சம் வந்துடும். அடுத்து வாள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. வாள் என்பதோட வேர் சொல்லோட வினைமுற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க அப்படிங்கிறதா சரியானது. அடுத்து பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்ட ஆகுப்பெயர், விடாத ஆகுப்பெயர், எண்ணல் ஆகுப்பெயர், காரிய ஆகுப்பெயர்னு வந்திருக்கு. சரி, இதுக்கான சரியான விடையை பார்த்துருவோம். இந்த பொறுத்துக பார்ப்போமா? இந்த பொறுத்துவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், எண்ணல் அளவை ஆகுபெயர், காரிய ஆகுபெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விட்ட அப்படிங்கிறதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா தஞ்சாவூர் வந்தது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்ப 4. விடாத ஆகுபெயருக்கு என்ன சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புலி தின்றான் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து எண்ணல் அளவை ஆகுபெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கால் வலிக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. 1. காரிய வாகுபெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் பிழைப்பு கெட்டது அப்படிங்கிறது காரிய வாகுபெயர். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 4 3 1 2 தான் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் பி. சரியா? அடுத்து புலி நட்டான், கார் அறுத்தான், 60 முரளும் மக்கச்சுட்டும் என் மன்னர்க்கு புலவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகுபெயர்னு கேட்டிருக்காங்க. புலி நட்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருமடி ஆகுபெயர் அப்படின்னா புலி நட்டான். இது 3. கார் அறுத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார் அறுத்தான் அப்படிங்கிறது மும்மடி ஆகுபெயர். 60 முரளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 60 முரளும் அப்படிங்கிறது என்ன ஆகுபெயர் அப்படின்னா அடியெடுத்த கருவி ஆகுபெயர். இது 4. ஓகே. மக்கச்சுட்டும் என் மன்னர் புலவர். இது என்ன அப்படின்னா இரு பெயரொட்டு ஆகுபெயர். மக்கச்சுட்டும் என் மன்னர் புலவர், இரு பெயரொட்டு ஆகுபெயர். ஓகேங்களா? இன்னைக்கு ஓகேயா? 3 1 4 2 3 1 4 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேயா? சரி, இதுல ஆகுபெயர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது போக போக நம்ம வந்து படிப்போம். சரிங்களா? இது மட்டும் இல்லாம ரீசனிங்க்கும் பார்ப்போம், மேக்ஸும் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? அதாவது இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.